எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. உண்மையிலேயே கோபி சுதாகரை பத்தி உங்க எல்லாருக்கும் என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு கோபி சுதாகர் எல்லா வீடியோஸ் எல்லாம் எனக்கு கோபி சுதாகரோடது பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப ஓப்பனா சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவரோட ஒரு வீடியோல நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஒட்டுமொத்தமாவே என்கேஜிங்கா இருக்கக்கூடியது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். மற்ற ஃபுல் வீடியோல மற்ற எந்த பார்ட்டுமே எனக்கு பெருசாலாம் பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் உண்மை. கோபி சுதாகர் மேல நிறைய பேர் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்கு. இதுதான் உண்மை. பட் என்னுடைய விஷயத்த நான் சொல்லிடுறேன். இன்னும் நான் உங்களுக்கு வெளிப்படையாவே சொல்றேனே, அவருடைய ஒரு வீடியோ என்கேஜிங்கா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம். இப்ப இந்த டிமார்ட் வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிஷியன் சீமான் அவரை வச்சு இந்த மெட்ராஸ் சென்ட்ரல்ல இருக்கும்போது பேங்கை பேஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஆப்ஷன் போட்டாங்க. அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப செலக்டிவா என்னால் சொல்லிட முடியும். நான் அவருடைய ஒரு மாமியார் பேஸ் பண்ணது இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பிகாஸ் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் பரிதாபமோட ஒரு ஃபேன்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? பட் இந்த சொசைட்டி பேஸ் பண்ண இந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, சொசைட்டி பாவங்கள் பயங்கர என்கேஜிங்கா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி சுவாரஸ்யமா அவ்வளோ என்கேஜிங்கா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் நான் உங்களுக்கு ஃப்ராங்கா வெளிப்படையா நேரடியாவே சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வீடியோல எனக்கு ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு பரிதாபங்கள் வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக பார்த்தது டிமார்ட் தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய அவங்க நார்த் இந்தியன்ஸ் பேஸ் பண்ணி நார்த் இந்தியன்ஸ் சட்டையர் பண்ணி போடுவாங்க, நிறைய போடுவாங்க. இப்போ அது நிறைய உங்களுக்கு பாப்புலராக இருக்கு தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு என்கேஜிங்கா இவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இது இவ்வளவு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய கணிப்பு கரெக்ட் அப்படின்னா ஒரு கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி லட்டு இருக்கு இல்லையா, லட்டு, அந்த லட்டை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காங்க. அது கான்ட்ரவர்சி ஆகி அந்த வீடியோ டெலீட் பண்ணி அப்புறம் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் வருத்தமோ மன்னிப்போ கேட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லட்டை பேஸ் பண்ணி போட்டதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரியாக்ஷன் வரும்போது, கேஸ்ட்டை பேஸ் பண்ணி போட்டால் எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வருங்கிறது இத்தனை வருஷமா சோசியல் மீடியாவில் இருக்கிற உங்களுக்கு தெரியாமலா இருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோல என்ன பேசினாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். கேஸ்ட் பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் இந்த கேஸ்டோட தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மூவ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு கேஸ்டோட தலைவர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி அந்த கேஸ்ட் வளர்க்குறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து யூத் எல்லாம் எப்படி இந்த கேஸ்ட் பேஸ் பண்ண அந்த குரூப்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க, எப்படி அவங்க அவங்க லைஃபை இழக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கேஸ்ட் கம்யூனிட்டி நீங்க வரும்போது ஏன் படிப்பு, ஒரு டியூஷன் எடுக்கிறது, எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டியை ஏன் நீங்க கைட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. இந்த மாதிரி பல விஷயத்த கேட்டு வராங்க. எங்க அவங்க மாற்றாங்க அப்படின்னா 2 விஷயத்துல மாற்றாங்க. ஒண்ணு இப்ப ரீசெண்டா இருந்த கவின் டிசிஎஸ் அந்த கொலையை அவங்க தொடும்போது மாற்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா தீரன் சின்னமலை அப்படிங்கிற ஒருத்தவங்க, தீரன் சின்னமலை அப்படிங்கிறவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர், நம்மளுடைய விடுதலைக்காக போராடினவங்க. ஸோ அவங்களோட நினைவு நாள் இருக்கும் இல்லையா, அவங்களோட நினைவு நாள் அப்ப இங்க நிறைய பேர் அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதை இவங்க சட்டையர் பண்ணாங்க. இந்த 2 விஷயத்துல மாட்டினாங்க. உங்களுக்கு போக போக புரியும். ஸோ இதுதான் ஆக்சுவல் இஷ்யூ. இந்த 2 விஷயத்துல தான் அவங்க மாட்டினாங்க. எஸ்பெஷலி கவின் டிசிஎஸ் அதை பத்தி பேசும்போது தான் அவங்க ரொம்பவே மாட்டிக்கிட்டாங்க. அது என்னங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கவின் அப்படிங்கிற ஒரு பையனை பார்த்தோம் அப்படின்னா கொலை பண்ணிடுறாங்க. யார் அப்படின்னா அவன் கவின் லவ் பண்ண சுபாஷினி அப்படிங்கிற பொண்ணோட பிரதர் கொன்னுறாரு. அவன் அவங்க சிஸ்டரை லவ் பண்ணதுக்காக கவினை கொன்னுறாரு. எப்படி கொல்றாரு அப்படின்னா, கவினை பார்த்தோம்னா வா எங்க வீட்டுல போய் பேசுவோம், எங்க சிஸ்டருக்காக நான் கூட்டு போறேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு மிளகாப்புடியை கவின் மேல தூவி மறைச்சு வச்சிருந்த அருவா வச்சு வெட்டிவிட்டு போயிடுறாரு. அப்புறம் சரண்டர் பண்ணிடுறான். அந்த சுர்ஜித் அவன் பேர் சுர்ஜித் சரண்டர் ஆயிடுறான். ஸோ இதுதான் இப்ப கோபி சுதாகர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வெட்டுன்னு வந்துட்டீங்க, ஏன் மிளகாப்புடியை தூவிட்டு முதுகுல குத்திட்டு வெட்டுறீங்க, நேரடியா அருவாவை கொடுத்துட்டு நேருக்கு நேர் சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறதான வீரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காமெடி ஹியூமர் சென்ஸ்ல கேரி ஆயிட்டாரு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்க ஜாதி மக்கள் எல்லாம் முதுகுல குத்திட்டு போறவங்க, மிளகாப்புடியை தூக்கிட்டு முதுகுல குத்திட்டு போறவங்க அப்படிங்கிற மாதிரி இது கன்வே ஆயிடுச்சு.
சௌத்ரி தேவர் அவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடுப்பாயி கோபி சுதாகருக்கு எதிராக வீடியோஸ்லாம் போட்டு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் இருக்கு, ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கொஸ்டின் அவர் கேட்குறாரு. அது என்னங்கிறத நான் வீடியோ கடைசியில் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசுது. இது வந்து பெரிய ஒரு விஷயமா கோபி சுதாகர் பேசுனது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தீரன் சின்னமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம விடுதலைக்காக போராடின ஒருத்தர், அவரோட நினைவு நாள் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ குரு பூஜை மாதிரி ஏதோ செலிப்ரேட் பண்றாங்க போல. ஒரு பெரிய ஒரு கார், ஸோ அதுல வந்து முன்னாடி வந்து யார் போட்டோவோ ஒட்டி, அதாவது நான் சொல்றது வந்து என்ன சொல்றது, கண்ணாடி காரோட முன்னாடி கண்ணாடியில் வந்து ஒரு பெரிய ஒரு போட்டோ ஒட்டிட்டு ஏகப்பட்ட பேர் காருக்கு மேல ஆட்டிக்கிட்டு பயங்கரமா ரகலை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கோபி சுதாகர் போட்டாங்க. அதுவும் கூட அவ்வளோ பெருசா வந்து யாரும் வந்து அவ்வளோ தூரம் வந்து யாரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணிச்சாங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் இது மிளகா பொடியை தூவிட்டு முதுகுல குத்துனது தான் வந்து பல பேரை வந்து பாதிச்சிருச்சு. மிளகா பொடி எதிராளி மேல தூவிட்டு அவனை முதுகுல குத்திட்டு போறவங்க தான் உங்க பரம்பரையா உங்க ஜாதியாங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை இவங்க பாக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி ரீல்ஸா போடுறாங்க, ஷார்ட்ஸா போடுறாங்க, தப்பான ஒரு மீனிங் கன்வே ஆகுது அப்படிங்கிறதுலாம் வந்து பேசுறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் இஷ்யூ. 30 லாயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களாம், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். சீமான், நம்ம பொலிட்டிக்கல் லீடர் சீமான் வந்து இந்த கொஸ்டினை தொடர்ச்சியாக கேட்குறாங்க. அவர் தொடர்ச்சியாக கோபி சுதாகருக்கு சப்போர்ட்டை தான் பேசுறாரு. இப்போ சௌத்ரி தேவர் அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். அவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபி சுதாகருக்கு எதிராக வந்து கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, ஓகே, நீங்க வந்து சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு பையன் தான் வந்து அந்த சுபாஷினி அப்படிங்கிற பொண்ணோட பிரதர். அவன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவின் அப்படிங்கிற பையனை கொண்டிருப்பான். இது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் பார்க்கலாம், அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. அப்போதான் மேபி உங்களுக்கு இது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டில் நான் சொல்கிறேன், கவினும் சுபாஷினியும் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. சுபாஷினியோட பிரதர் தான் சுர்ஜித். அந்த சுர்ஜித் தான் வந்து கவின் மேலே மிளகா பொடியை தூக்கிட்டு கொண்டுறான். இப்போ இவர் கேட்குற இந்த சௌத்ரி தேவர் கேட்குறது என்ன அப்படின்னா, கவின் வந்து கொல்லப்பட்டிருக்கான், அது தவறு, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு உயர்ந்த ஜாதி பொண்ணை வேணும்னு லவ் பண்ண வச்சு இந்த மாதிரி வந்து பண்றாங்களே, ஸோ இதை ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோபி சுதாகர் பண்ண ஒரு தவறு இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு கேஸ்ட்டை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த கேஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா கோபம் வரும். அந்த கேஸ்ட் கண்டிப்பா கோபம் வரும். நீங்க கம்யூனிட்டி கிண்டல் பண்றீங்க, இல்ல சட்டையர் பண்றீங்க. டு பி வெரி ஃபிராங்க், இது கிண்டல் பண்றது கிரிட்டிசைஸ் பண்றதை விட சட்டையர் பண்றது, பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிற மாதிரி சட்டையர் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க சட்டையர் பண்ணணும். ஏன்னா எல்லா கம்யூனிட்டிலுமே ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு தான் இருக்கு. இதை வந்து மறுக்கவே நம்ம வந்து முடியாது இல்லையா? சத்யராஜ் வந்து சொல்லியிருப்பாரு, பொலிட்டிக்கல் சட்டையர் படம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா கட்சிகளையுமே நீங்க கிண்டல் பண்ணிடணும். ஒரு கட்சியை கிண்டல் பண்ணிட்டு இன்னொரு கட்சியை கிண்டல் பண்ணாம விட்டீங்கன்னா கோச்சுப்பாங்க. எல்லா கட்சியுமே கிண்டல் பண்ணிடணும். அவங்க நேரில் வந்தாங்கன்னா நீங்க போகல வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டோம், டேரக்டர் மேல பழிய போட்டுருங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை சட்டையர் பண்றீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தவறுகளை நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்றீங்க. இந்த கம்யூனிட்டியில இது தவறு நடக்குது அப்படின்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் இவங்க பண்ண ஒரு தவறா நான் வந்து பாக்குறேன். பிகாஸ் எஸ், இந்த கம்யூனிட்டி வந்து இப்படி தப்பு பண்றாங்க, ஆணவ கொலை இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறு பண்றாங்க அப்படின்னா இன்னொரு கம்யூனிட்டி வேற விஷயத்துல வேற மாதிரி வந்து சொசைட்டிக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா தான் இருக்காங்க. ஸோ ஆன் த ஹோலா வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட் ஷுட் பி அபாலிஷ்ட். அவ்வளவுதான். கேஸ்ட் அப்படிங்கிறது, ஜாதி அப்படிங்கிறது அழிக்கப்படணும், ஒழிக்கப்படணும். இதுதான் மேட்ரு. ஸோ எந்த ஜாதியா இருந்தாலும் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், கேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதுதான் ஃபேக்ட். ஏன்னா இந்த கேஸ்ட்டை வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் இதுக்காக வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. நான் வந்து சௌத்ரி தேவர் அவர் பேசுறது வந்து நான் வந்து முழுசா ஒத்துக்கிறேன்னா கண்டிப்பா கிடையாது. கோபி சுதாகரை ரொம்ப கேவலமா தரக்குறைவா பேசியிருக்காங்க. அவங்க வந்து என்னதான் அவங்க வந்து ஒரு கேஸ்ட்டை எதிர்த்தே அவங்க பேசுறாங்க நீங்க சொன்னா கூட கம்யூனிட்டியை வந்து படிக்க வைங்க, எஜுகேஷன் பக்கம் கொண்டு போங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இதை வந்து உண்மையிலே கைத்தட்டி நம்ம எல்லாருமே பாராட்டணும். பட் அவங்களுடைய துரதிருஷ்டமான ஒரு நேரம், அவங்களுடைய ஒரு அதிர்ஷ்டமற்ற ஒரு நேரம் தான் அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து அவங்களை வந்து பாதிச்சிருக்கு. நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா இன்னும் எவ்வளவு பெருசா போக போகுது அப்படின்னு சொல்லி. பட் மிகப்பெரிய ஒரு டேரிங்கான மூவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோபி சுதாகர் அந்த வீடியோவை இன்ன வரைக்கும் டெலீட் பண்ணல. ஏன்னா எல்லாருமே நினைச்சது என்ன அப்படின்னா கண்டிப்பா கோபி சுதாகர் அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவாங்க, டெலீட் ஆகுறதுக்குள்ள நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னுமே பேசிட்டு இருக்காங்க.
பட் டெலிட் பண்ணவில்லை. நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த செகண்ட் வரைக்கும் டெலிட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத. ஸோ அடுத்த வீடியோஸில் இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸை பற்றி அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.